இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 12வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவில் தான் இந்த வீடியோவிலேருந்து முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரமாக பார்க்கப்படுது. ஏன்னா பார்த்தோம்னா, வீட்டில் இருக்கிற 11 பேரில் 10 பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. இந்த 10 பேரில் வந்து யார் நம்பர் 1 நம்பர் 2ல் வராங்களோ அவங்க தான் ஃபைனல் ஸ்டேஜ் வர பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உறுதியான ரிசல்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறனால மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி கமருதீன் தான் இந்த வாரம் தலையாக இருக்கிறனால அவரை வந்து நாமினேட் பண்ண முடியாது. முதல் பொசிஷனில் வந்து கானா வினோத் தான் தூள் கிளப்பிட்டு இருக்கிறார். அவர் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 30,136 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25.63% வாங்கியிருக்கிறார் கானா வினோத். இவருமே பார்த்தோம்னா நல்ல வாக்குகள் தான் தொடர்ச்சியாக வந்து வாங்கிட்டே இருக்கிறார். அடுத்ததாக திவ்ய கணேஷ் தான் இருக்கிறாங்க, செகண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 21,283 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 18.1% வாங்கியிருக்காங்க திவ்ய கணேஷ். இதில் பார்த்தோம்னா வினோத்துக்கும் திவ்ய கணேஷுக்கும் தான் பயங்கர போட்டியாகவே இருக்குது. வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்தவங்களையே திவ்ய கணேஷ் தான் டாப்லேயே இருக்கிறாங்க. 3வது பொசிஷனில் பார்வதி தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 15,658 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.55% வாங்கியிருக்காங்க பார்வதி. பார்வதி பார்த்தோம்னா மொத்தமாகவே கேமை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க, லவ் மூடில் போயிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங்கில் பெருசாக இவங்களால வாங்கவே முடியல. பார்வதிக்கு ரன்னரப் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அவங்க வேறு ட்ராக்கில் இப்போ போயிட்டுருக்குறாங்க. அதனால் இவங்களுக்கு இப்போ 3வது பொசிஷன் தான் கிடைக்கவும் செஞ்சுருக்கு. எல்லாம் காதல் படுத்துகிற பாடு, என்ன செய்ய. அதுக்கு அடுத்ததாக 4வது பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆரோரா தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுக்கூட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 10,360 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.81% வாங்கியிருக்கிறாங்க ஆரோரா சிங்லர். ஆரோராலாம் பார்த்தோம்னா முதல் 5 வாரம் எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. இவங்க எப்படின்னா சில பேர் இருப்பாங்கல்ல, ஆரம்பத்தில் பார்த்தோம்னா பெருசாக யாரு கூடயுமே இன்வால்வ் ஆகி பேச மாட்டாங்க, பழக தான் நல்லா பேசவும் செய்வாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் போல. அதுக்கு அடுத்து 5வது பொசிஷனில் சாண்ட்ரா தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 9,063 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.71% வாங்கியிருக்காங்க நம்முடைய சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாகவே அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்டாக்ஸ் நடந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமே சிரிக்கவும் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களோட குழந்தைகள், அவரோட ஹஸ்பண்ட் பிரஜனெலாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஜன் வந்து அவங்ககிட்ட பேசி அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமே எல்லார்ட்டையுமே வந்து செம கலகலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சிரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக 6வது பொசிஷனில் வந்து சபரிநாதன் தான் இருக்கிறாரு. இவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது 7,464 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 6.35% வாங்கியிருக்கிறாங்க சபரிநாதன். இவரை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இப்போவுமே இருக்கிறாரு. இவர் பெருசாக அக்ரெசிவாக எதுவுமே பண்ணலை. அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுவார், அப்புறம் வந்து அமைதியாகிடுவார். அதுக்கு அடுத்ததாக 7வது பொசிஷனில் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா விக்ரம் தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது 7,571 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 6.44% வாங்கியிருக்கிறாங்க விக்ரம். இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம் வரைக்கும் நல்ல வாக்குகள் தான் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் போன வாரம் எஃப்ஜே வந்து வெளியில் எவிக்ட் ஆகி வெளியே போனார்ல, அந்த வாரத்தில் வந்து பலூன் டாஸ்க் நடந்துச்சு. அந்த பலூன் டாஸ்க் அப்போ தான் எஃப்ஜே வந்து விக்ரம் பற்றி பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் விக்ரமோட வாக்குகள்லாம் கம்மியாகவும் செஞ்சுருக்கு. அதுக்கு அடுத்ததாக 8வது பொசிஷன் வந்து கனிதா இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது 6,098 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 5.19% வாங்கியிருக்கிறாங்க கனியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே ஒரு கன்னிங்கான கேம் தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போன வாரம் பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவாகவே அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு சாண்ட்ரா தான் காரணம். சாண்ட்ரா பண்ண தவறுகளால் வந்து கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாசிட்டிவ் அமைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததான் 9வது பொசிஷன் வந்து சுபிக்ஷா தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது 5,145 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 4.38% வாங்கியிருக்காங்க சுபிக்ஷாவெல்லாம் சும்மா தான் இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கு ஆர்ஆர்ஓ கூட பரவாயில்ல போல. ஏன்னா அவங்க வந்து அப்பப்போ பேசுவாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்க, லவ் கண்டென்ட்லாம் கொடுப்பாங்க. பார்வதி கமருதீன் கூடலாம் சண்டைலாம் போட்டுருக்காங்க. ஆனால் சுபிக்ஷா ஒன்றுமே பண்ணலை. அதுக்கு அடுத்ததாக 10வது பொசிஷன் வந்து அமித் பார்கவ் தான் இருக்கிறாரு. இவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது 4,816 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 4.8% வாங்கியிருக்கிறாங்க அமித் பார்கவ். இப்போதைக்கு இவர் தான் கடைசி பொசிஷனில் இருக்கிறாரு.
அதனால் இந்த வாரம் வந்து அமித் பார்கவ் இல்லைன்னா வந்து சுபிக்ஷா வெளியில் போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பும் இருக்கவும் செய்யுது. அதே மாதிரி இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வீட்டில் பார்த்தோம்னா 11 பேர் இருக்கிறாங்க. இந்த வாரத்தையும் சேர்த்தோம்னா இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. அதனால் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த சுபிக்ஷா இருக்கிறாங்கல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பிளானிங்கோட விளையாடவும் செய்வாங்க. அதுபோல் வந்து பிசிக்கல் டாஸ்க்லாம் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக் மேபி அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க டிக்கெட் டு ஃபினாலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டாஸ்க் அந்த மாதிரி வைப்பாங்க. அந்த டாஸ்க் எல்லாம் அட்டகாசமாக அவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கவும் செய்யுது. பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் தான் ரொம்பவே முக்கியமான வாரமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா 10 பேர் நாமினேட் ஆகிருக்கிறாங்க. அந்த 10 பேருமே டாப் 10ல் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இது அமருதீன் இந்த வாரம் தலையாக இருக்கிறனால இதிலிருந்து அவர் தப்பிச்சிட்டார். அதே மாதிரி இந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் டாப் 4 டாப் 4ல் இருக்கிறாங்களா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாக்குகள்லாம் குவிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக அவர் ஃபைனல் ஸ்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி திவ்யாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்க. அதனால் இவங்க 2 பேருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த வாரத்தில் யார் எவிட் ஆகி வெளியில் போனால் நல்லாயிருக்கும், யார் வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.